என்றும் நான் செல்ல மாட்டேன். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில எதை செய்தால் கர்த்தர் எதை செய்வார்? அல்லேலூயா. நான் பணத்தை கொடுத்துட்டா கர்த்தர் எனக்கு பணம் கொடுத்துருவாரா? பணம் யாருடையது? அது அவர் என்ன பண்ணுவாரு? யாரு பணம் கொடுப்பாரு. ஆனா யாருமே கொடுக்க முடியாததை நீ நானும் கொடுக்கணும் கர்த்தர் எதிர்பார்ப்பார். அப்படின்னா என்ன? யாருமே கொடுக்க முடியாத நான் எப்படி கொடுக்க முடியும்? அல்லேலூயா. இல்லையா? அதை தான் நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும். அல்லேலூயா. யாரும் கொடுக்க முடியாத நான் எப்படி கொடுப்பேன்னா, இவங்க ஜெபிக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு என்னால ஜெபிக்க முடியாதவரு, இவங்க செய்கிற ஊழியத்தை காட்டிலும் 1000 மடங்கு என்னால ஊழியம் செய்ய முடியாண்டவர், எங்க ஊழியக்காரை காட்டிலும் 1000 மடங்கு நான் ஊழியம் செய்வாண்டவர் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம்? நீங்க ஜெபம் பண்ணிருக்கீங்களா? ஊழியக்கார்கிட்ட போட்டி போட்டு ஜெபம் பண்ணிருக்கீங்களா? சண்டை போடும், வாக்கு போடணும், அது ஒரு விஷயம். ஆனா அவரை தாண்டி நான் ஊழியம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த இடத்துல கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஏசாயா 43ஆம் அதிகாரம் 19வது வேத வசனம் நமக்கு இவ்விதமாக சொல்லுகிறது. இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை நல்லா கவனிங்க. சொல்ற வார்த்தை ஃபர்ஸ்ட் கவனிங்க. இதோ நான் செய்கிறேன், புதிய காரியத்தை செய்கிறேன். அது என்ன பண்ணுது? இப்பவுமே தோன்றும். ஆனா அதை நீங்க அறிவீங்களா? அது உங்களுக்கு தெரியுமா? அது உங்களுக்கு புரியுமா? என்னால புது காரியத்தை செய்ய முடியுமா? முடியாதா? ஆண்டவரால் செய்ய முடியுமா? முடியாதா? அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, புதிய காரியத்தை நான் செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன், அதை பெற்றுக்கொள்ள நீங்கள் நான் ஆயத்தமா இருக்கிறோமா? அதை பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தம் வேண்டும். அல்லேலூயா. கடவுள்கிட்ட நம்ம ஆண்டவர்கிட்ட ஒரு பெரிய தனித்துவமான ஒரு குணம். அது எப்படின்னா, டெய்லி நமக்கு புதிய காரியத்தை டெய்லி என்ன பண்றாரு? புதுசாக எதையும் பண்ணிட்டு இருக்காரு. பழைச ஒன்றை கூட நம்ம முன்னாடி என்ன பண்ணல, கொண்டு வரல. யாரையும் நீங்க கேட்டு கூட பார்த்தீங்கன்னா, ஐயா நான் பழைசெல்லாம் நினைக்கிறது கிடையாது, பழைய வாழ்க்கையில நான் என்ன பண்றேன், திரும்பி பார்க்கறதில்ல. யார் அந்த கஷ்டத்தெல்லாம் போய் எண்ணி பார்ப்பா? சொல்றோமா இல்லையா? அப்போ டெய்லி என்ன பண்றாரு? புதுசா என்ன நடத்திக்கிட்டே இருக்கிறார். இல்லையா? எப்படி மொபைல்ல புதுசா வருதோ அது போல ஆவியானவர் என்ன பண்றாரு? என்ன புதுசா நடத்திக்கிட்டே இருக்கிறார். இல்லையா? அப்ப நான் நேற்று பேசின பேச்சு இன்னைக்கு என்கிட்ட கிடையாது, இன்னைக்கு பேசுற பேச்சு நாளைக்கு கிடையாது. அப்போ ஒவ்வொரு நாளும் தேவனை பண்றாங்க, ஞானம் உள்ளவனாக, அறிவுள்ளவனாக, புத்தி உள்ளவனாக, தெளிந்தவனாக தேவன் என்ன பண்றாருங்க? என்னை அடையாளம் காட்டி கொண்டிருக்கிறார். இல்லையா? யாருக்கு ஆண்டவர் இந்த புதிய காரியங்களை செய்வார்? யாருக்கு? எல்லாரும் கிறிஸ்துவ பிள்ளைங்க தான். எல்லாருமே கிறிஸ்துவ பிள்ளைங்க தான். அப்ப எல்லா கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் புதிய காரியத்தை செய்வாரா? என்ன மாதிரி விளக்கி கேட்குறீங்க? செய்வாரா? செய்ய மாட்டார். எப்படி செய்வார்? இல்ல புதிய காரியம். சரி, உங்களுக்கு புரியுற பாணிகள் நான் சொல்றேன். இல்லையா? இப்போ உங்க வீட்டுல ஒரு 3 பொண்ணு இருக்குது, இல்ல 2 பசங்க 3 பசங்க இருக்கு. எந்த பிள்ளை உங்ககிட்ட பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதோ அதுக்கு புது காரியம் செய்வீங்களா? இல்ல செய்யாம வீட்டுல உட்கார்ந்து இருந்து செய்வீங்களா? செய்யற பிள்ளைகளுக்கு தான் செய்வோம். அப்போ தேவனிடத்துல ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு மட்டும்தான் கர்த்தர் புதிய காரியத்தை செய்வார். ஒரு கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. சரி, அப்ப ஜெபனா என்ன? நம்ம போய் குறை சொல்றது ஜெபமா? நம்முடைய பிரச்சனையை சொல்லிக்கிட்டு இருக்குது ஜெபமா? பிரச்சனை உங்க ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? அப்ப பிரச்சனை தெரிஞ்ச வரைக்கும் தினமும் நான் பிரச்சனை அவர்கிட்ட பேசுறேன். பிரச்சனை சொல்லி ஜெபிக்காதவங்க யாராவது கை தூக்கு பாக்க? நான் தூக்குவேன். எங்க ஆண்டவருக்கு என்ன சொல்றது கிடையாது, என் பிரச்சனைய சொல்றது கிடையாது. அல்லேலூயா. அப்போ பிரச்சனைகளை சொல்லாமல் ஜெபிக்கிறவன் எவன்? நம்மளதான் கத்த தேர்ற. பிரச்சனைகளை சொல்லாமல் ஜெபிக்கிறவன் எவன்? அப்போ அந்த ஜெப வீரர்களை இன்னைக்கு என்ன பண்றாரு? ஆண்டவர் தேடி கண்டுபிடிக்கிறார். அப்படி கண்டுபிடித்தாலும் அவங்களை வெளியே அடையாளம் காட்ட முடியாதபடி என்ன ஆகுது? மாயமான ஜெபங்கள் இன்னைக்கு உலகத்துல இருக்கு. இல்லையா? அப்போ அந்த கண்ணீரை தனக்கு காணிக்கையாக ஆதாயப்படுத்துகிற ஜெபம் இன்னைக்கு என்ன பண்ணாதுங்க? அந்த ஜெபத்தில் நீங்க வளர முடியாது. ஏசப்பா கிட்ட சண்டை போட்டு உரிமையை நிலைநாட்டக்கூடிய பிள்ளைகள் தான் அவர் எதிர்பார்க்கிறார். யார் எதிர்பார்க்கிறாரு? எனக்கு சட்ட தேவைன்னு அவருக்கு தெரியும், எனக்கு ஆகாரம் தேவைன்னு அவருக்கு தெரியும்.
எனக்கு பணம் தேவைன்னு அவருக்கு தெரியும். ஆனால் அதெல்லாம் அவர் பார்த்துப்பாரு. ஆனால் அவருடைய தேவை நான் செய்யணுமா இல்லையா? அவருக்குன்னு ஒரு காரியம் இருக்கு இல்லையா? அப்போ என் மேலே ஒரு நம்பிக்கை, ஒரு பொறுப்பை கொடுத்துட்டு ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் செய்ய வேண்டும் என்று விரும்பினால் அந்த புதிய காரியம் என்ன? அல்லையா? அதில் நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். சரி, என்னடா இந்த புதிய காரியம் என்ன? ஆண்டவர் சொன்னாரு, அதுல மேல வசனம் 18 படிச்சு பாருங்க. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். என்ன செய்யக்கூடாதா? பழைய நினைக்காத, நடக்க போறதே நினைக்காத. ஆனா டெய்லியும் உனக்கு புதிய காரியத்தை நான் செய்வேன் கத்துக்கலாம். அல்லையா? அப்ப அந்த புதிய காரியத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு மிகவும் பிரயாசப்பட வேண்டும். அல்லையா? பாத்தீங்கன்னா பைபிள்ல நிறைய பேர் புதிய காரியங்களை அடைஞ்சாங்க, நிறைய பேர் புது காரியங்களை அடைஞ்சாங்க. இல்லையா? இந்த பவுலுடைய காரியத்தை குறித்து பார்த்தோம். இந்த பவுலுடைய காரியத்துல ஒரு காரியங்கள் என்னன்னா, அவனை தேவன் சந்திக்கும் பொழுது வெளிச்சம் தோன்றுது, பிரகாசிக்குது. ஆனா அது அந்த சத்தம், அவனுடைய சத்தம், நமக்கு தேவனுடைய சத்தம் அவனை தவிர யாருக்குமே கூட இருந்தவங்களுக்கு கேட்கல என்று பைபிள் சொல்லுது. அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரத்துல 7, 8, 9 வாசிங்க. நான் உங்களுக்கு சொல்றேன். நான் தரையிலே விழுந்தேன். கவனிங்க, இப்ப நம்மளுடைய ஜெபங்கள் சில பேர் என்கிட்ட ஆண்டவர் பேசுறார், என்கிட்ட ஆண்டவர் பேசுகிறார். அல்லையா? அந்த எப்படி, எந்த தன்மையில ஆண்டவர் பேசுவார், எந்த சூழ்நிலையில ஆண்டவர் பேசுவார்? அந்த சவுல்கிட்ட எப்படி பேசுறாரு? சவுல்கிட்ட எப்படி பேசுறாரு? நீ என்னை ஓப்பனா சத்தம் போட்டு பேசுறாரா? எப்படி பேசுறாரு? எப்படி சொல்றாரு? சவுலே சவுலே துன்பப்படுத்துகிற என்கின்ற என்னோடு சொல்லுகிற ஒரு சத்தம், என்னோடு பேசுகிற சத்தம். அப்பனா தேவன் எப்படிப்பட்ட சூழ்நிலையில மனுஷங்கிட்ட பேசுறார்? எப்படிப்பட்ட, இப்ப நம்ம நிறைய கற்பனைவாதிகள். நான் ரொம்ப கற்பனைவாதி. நான் யாருங்க? பயங்கரமான கற்பனைவாதி. இல்லையா? ஒரு எழுத்துக்கும் ஒரு பைபிள் இருக்க ஒரு நபரை நான் ஒன்னா என்ன பண்றேன், எனக்கு அவனா நான் போயிடுவேன். யாரா போயிடுவேன்? இப்ப நான் பவுலா மாறின்னு வச்சுக்கலேன். இப்படி சொல்லி பாருங்க. இப்ப நீங்களா சவுலா இருக்கிறீங்க. இப்ப ஆண்டவர்கிட்ட உங்கள்கிட்ட கேட்கறேன், நீங்க என்ன சொல்லுவீங்க? அப்போ அந்த சத்தத்திற்கு நீ செவி கொடுத்தபடினால்தான் இந்த நிமிடம் வரைக்கும் இந்த சத்தத்தை உன்னால என்ன பண்ண முடியுதுங்க, கேட்க முடியுது, உணர முடிகிறது. அல்லையா? அப்போ அந்த மனிதன் தேவன் பேசுகிற வார்த்தை என்னங்க, எப்பொழுது நான் நல்லவன் சொல்லுங்க, தேவனை நாம் கஷ்டப்படுத்தும் போதோ, தேவனை துன்பப்படுத்தும் போதோ, தேவனை வேதனைப்படுத்தும் போதோ அப்பதான் ஆண்டவர் நம்ம கிட்ட பேசும். அப்பதான் தேவன் நம்ம கிட்ட பேசுவார். உன் பிரச்சனைகள் யாரோட பேசுறா? ஊழியரோட பேசுவார். உன் குடும்பத்துல நெருக்கடினா ஊழியரோட கூட பேசுவார். இல்லையா? அவருடைய சத்தத்தை சரியாக பயன்படுத்தக்கூடிய சத்தமாக நீங்கள் நான் என்ன பண்ணணும் இருக்கணும். அப்போ அந்த ஜெபத்தை கர்த்தர் அவங்ககிட்ட பேசுற விதத்தை வச்சீங்கன்னா, என்னை துன்பப்படுத்துகிற என்னை ஏன் என்னை அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏன் என்னை கேட்போம்ல, நம்ம வீட்டில் கேட்டுருக்கோமா? இப்போ பார்த்தாலும் என்ன தொலை பண்ணிட்டு இருக்கிறேன், கேட்டோமா கேட்கலையா? அதுக்கு அவர் என்ன சொல்றாரு? என்னால் என்ன பண்ண முடியும்? இருந்தால் தானே உங்க கையில் கொடுக்க முடியும், இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன் சொல்லுறா இல்லையா? ஏன்னா நம்முடைய ஆண்டவர் அப்படி சொல்லணும். ஆண்டவர் என்ன சொல்ல மாட்டாரு, நீ தொல்லைப்படுத்துறது நிமித்தமாக அந்த தொல்லையை நீ அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்த. நான் எந்த அளவுக்கு தேவனை தொல்லைப்படுத்திட்டு இருக்கிறோம், அந்த அளவுக்கு அந்த தொல்லையை எங்க காண வைப்பாருங்க, என் நடைமுறை வாழ்க்கையில காண வைப்பாரு. அல்லையா? ஏன்னா அவருக்கு பிரியமில்லாத தொல்லை நான் கொடுத்தேன்னா அவர் எனக்கு பிரியமில்லாத தொல்லையை கொடுத்தாரு. எப்படி கொடுப்பாரு? வேதத்தை நல்லா படிக்கணும். படிச்சீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம்னா, இப்போ இதோ புதிய காரியத்தை செய்வாருட்டாங்க. சில பேர் சொல்லுவாங்க, சிஸ்டர் தமிழ் இன்னைக்கு கவலைப்படாதம்மா, இந்த நாள் என்ன இருக்கும், வீட்டில் எல்லாம் புதுசாக போட்டோம். அப்படி கிடையாது. இல்லையா? புது காரியம் என்னன்னா, இதுவரைக்கும் நீ பண்ணிடாத ஒரு ஜெபமோ, இதுவரைக்கும் நீ தேவனை தேடாத தேடுதலை இந்த நாளிலிருந்து என்ன பண்ண போற, நீ தேட போகிறாய். அப்படி நீ தேடும் போது என்ன பண்ணும்போது உடைய வீட்டுக்குள்ளே ஆசீர்வாதங்களை நிரம்பி வரப்படுது. ஆனா இங்க என்ன சொல்றாங்க, என்னோடு சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டேன். என்ன சொல்லுதுங்க? என்னோடு சொல்லுகிற ஒரு சத்தத்தை நான் கேட்கிறேன்.
யார் கேட்கிறார்? அப்ப 2 பேருக்கு மட்டும் தான் கனெக்ட் ஆகுது. யாரா இருக்கு? தேவனுக்கும் துன்பப்படுத்துற மனுஷனுக்கும் கனெக்ட் ஆகுது. இல்லையா? அப்ப தேவன் பேசுகிற சத்தம் யாரால உணர முடியுது? யாரால உணர முடியுது? தேவனுக்கு ஆப்போசிட்டா பேசுகிற மனுஷனால உணர முடியுது. அதெல்லாம் நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா எல்லாமே அப்படிப்பட்ட சத்தம். நம்ம யோனான் இடத்துல என்ன பண்ணுவோம்? தேவனுக்கு விரோதமாக இது பண்ணனால என்ன பண்றான்? அந்த சத்தம் யாருக்கு மட்டும் கேட்குது? யோனானுக்கும் தேவனுக்கு தான் கேட்குது. இல்லையா? அடித்தட்டுல போய் படுக்கும் போது என்ன சொல்றான்? என்னாலதான் உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு, என்ன பண்ணுங்க தூக்கி. அப்ப அவன் என்ன சொல்றான்? அப்ப தேவனுக்கும் இவனுக்கு உண்டானது சத்தத்தை வேற யாராலும் என்ன பண்ண முடியாது, புரிந்து கொள்ள முடியாது, கேட்கவும் முடியாது. அது யாருக்கிட்ட அதிகமா பேசுவார்னா, யாரை எடுத்து பயன்படுத்த விரும்புகிறாரோ, யாரை எடுத்து ஒதுக்கி ஊழியம் செய்ய விரும்புகிறார்களோ அவங்க கிட்ட தான் ஆண்டவர் என்ன பண்ணாருங்க அதிகமாக பேசுவார். இல்லையா? இப்போ ஏன் ஆண்டவர் அதிகமா அது பேசுற செய்தி நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப அடுத்த வாசிங்கம்மா, 9வது வசனத்தை வாசிங்க. என்னுடனே கூட இருந்தவர்கள் வெளிச்சத்தை கண்டார்கள், பயமடைந்தார்கள். என்னோடு பேசுறவருடைய சத்தத்தையோ இதெல்லாம் இப்படி கவனிச்சு பாருங்க. இவனே பயந்து நடுங்கி போயிருக்கான் இல்லையா? ஆனா இவன் என்ன சொல்றான்? என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான்? வெளிச்சத்தை யார் பார்க்கறான்? நல்லா கவனிச்சுங்க. வெளிச்சத்தை யார் பார்க்கறா? தேவ பிரசன்னத்தை யார் உணர முடியும்? தேவ வல்லமை யார் உணர முடியும்? தேவனுடைய காரத்தை யார் உணர முடியும்? ஆனா தேவ சத்தத்தை தேவ மனிதனால் மட்டும்தான் உணர முடியும். யாரால் உணர முடியும்? இப்போ இவங்க என்ன பண்றாங்க? தேவனுடைய வெளிச்சத்தை பாரு. நம்ம சொல்லுவோம் இல்லையா, சபைக்குள்ள வந்து ஜெபிக்கும் போது ஆவியானவர் இறங்குறார், பரிசுத்தாவியானவர் ஊத்துறாரு, அக்கினி வருகுது, புறா வருது, இதெல்லாம் நம்ம பாக்குறோம்னா என்ன பண்ண? அந்த வெளிச்சத்தை உன்னால பார்க்க முடியாது. ஆனா அவருடைய சத்தம், அவருடைய சத்தம், அந்த சத்தம் யாருக்கு ஆண்டவர் மெயினா கொடுப்பாருன்னா, அவரால் எடுத்து பயன்படுத்தக்கூடிய அவர்கள் கேட்கப்பட்டு அவர்கள் மூலமா உங்களுக்கு என்ன ஆகும்? வார்த்தைகள் புறப்பட்டு வரும். இல்லையா? அங்கு வெளிச்சத்தை கண்டார்கள், தேவன் பேசுகிற சத்தத்தை அவர்கள் என்ன பண்ணல? கேட்கவே இல்லை. இல்லையா? அப்ப தேவ சத்தத்தை கேட்க முடியாத ஒரு இடத்துல நாம் இருக்கும் பொழுது எப்படி நமக்கு தேவ சத்தம் கேட்கும்? கேட்குமா? கேட்குமா? தேவ சத்தம் கேட்குமா? கேட்கல. இது வரைக்கும் கேட்டீங்களா இல்லையா? கேட்டீங்களா இல்லையா? பேசுறதுதான் தேவ சத்தம் தான். ஊழியரோடு பேசுறதுலாம் தேவ சத்தம் தான். அல்லையா? ஆனா தேவன் என்னோடு பேசுகிற சத்தம் சொல்லுது புரியுதுங்களா? தேவன் என்னோடு கூட பேசுகிற சத்தம். அந்த தேவன் பேசுகிற சத்தம் யாரிடத்துல? யாரோட தேவன் அந்த சத்தத்தை இடைப்படுகிறார்? தரிசனம் வரும், வெளிப்பாடுகள் வரும், அபிஷேகம் வரும், வல்லமை வரும், கிருபைகள் வரும், எல்லாமே உனக்கு காணப்படும். அந்த பேசுகிற சத்தம் ஒரு குறிப்பிட்ட நபர்களிடத்துல ஆவியானவர் பேசுவார் என்று பைபிள் சொல்லுது. இல்லையா? அப்போ தேவன் பேசுகிற அந்த தன்மையை முதல்ல தேவ பிள்ளைகள் அறியணும். இன்னொன்னு நல்லா நீங்க கூட புரிஞ்சுங்க. ஆண்டவரோட 12 சீசர்கள் இருந்தாங்க. ஆண்டவரோட யாருக்கிட்ட அதிகமா ஆண்டவர் பேசினார்? எந்த சீசருக்கு அதிகமா பேசினார்? யார் அதிகமா தேவனோட கூட சத்தத்தை கேட்க முடியாது? நிறைய பேர் போனாங்க. 12 சீசர்கள் இருந்தாங்க. பேதுரு அதிகமா யாரோட சத்தத்தை கேட்டான்? தேவ சத்தத்தை கேட்டான். அப்படிப்பட்ட பேதுரோட தான் திரும்ப ஆண்டவர் பேசுறார். யாரோட பேசுறாரு? தேவ சத்தத்தை கேட்டு தேவ சத்தத்தை மறுதலித்து தேவனை தெரியாது என்று சொன்ன அந்த மனிதனத்துல கர்த்தர் பேசுறார். இல்லையா? அப்ப தேவனுக்கு அவனுக்கு என்ன சண்டை வந்துச்சா? சண்டை வந்துச்சா? அப்ப அந்த சண்டையை எது மூலமா தீர்வு கொண்டு வர்றாரு? அவருடைய வார்த்தையின் மூலமாக, அவருடைய சத்தத்தின் மூலமாக தீர்வு கொண்டு வருகிறார். அப்போ யாரோடு பேசுகிறார் முதல்ல நம்ம என்ன பண்ணணும்? அறியணும். இல்லையா? வெளிப்பாடுகள், தரிசனங்கள் வேற. முகமுகமா ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாருங்க? எங்ககிட்டே முகமுகமா கூட பேச மாட்டாரு. கேட்ட சொல்லிக்கலாம். என் பக்கத்துல வந்து உட்கார்ந்து என்ன பண்றாரு? தம்பி எபினேசரு, நம்ம கூட உட்கார்ந்துல உணர முடியும். அவருடைய அபிஷேகத்தை பக்கத்துல உட்கார்றாரு. நான் ஜெபிக்கும் போது உணர முடியும். நான் உணரும் போது என்ன அறியாம என் கண்களுக்குள் என்னுடைய அழுகையின் சத்தத்தை வெளிப்படுத்தி காட்டுறாரு. என்னுடைய பயத்தை காட்டுறாரு. ஏன் சூழ்ந்து போற அந்த வார்த்தை என்ன பண்ணுங்க? பேசுகிற சத்தத்தை என்னால் என்ன பண்ண முடியும்? உணர முடியும். ஏன்னா நான் அவருடைய சத்தமா நான் இருக்கேன். யோவான் சொன்ன யாருடைய சத்தமா இருக்கு? யாருடைய சத்தம்? யோவான் சொன்ன வனாந்தரத்தில் தேவனுடைய சத்தமாக இருக்கிற. அப்ப தேவ சத்தனா யாரு? அப்ப தேவன் யாரோட பேசுறாரு?
அந்த அந்த மனிதனோட பேசுறாரா? அந்த மனிதன் என்ன பண்ண, வந்தாங்களா வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டானா? எப்படி பேசுறான்? விரியன் பாம்பு குட்டிகளே, வருகிற கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள. என்ன ஆண்டவர் வந்துட்டா நீங்க நடிச்சு கிடிச்சு வந்து ஏமாத்தி என்கிட்ட ஞானஸ்நானம் பெற வரீங்களா? அதெல்லாம் நடக்காது. ஏமாத்துகிற காலம் அல்ல. அல்லேலூயா. ஏமாத்துனா கை மேல கர்த்தர் பலனை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நான் எதை விதைக்கிறேனோ அதை அறுவடை செய்யக்கூடிய அறுவடை காலத்துல நான் இருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ தேவனிடத்துல ஒரு மனுஷனும் பண்ண முடியாதுங்க, ஏமாற்ற முடியாது. ஆனா தேவ சத்தம் என்ன? தேவ சத்தம் என்ன? அல்லேலூயா. ஆதாம் ஏவாளுக்கும் தேவ சத்தம் கேட்டுச்சு. எப்ப கேட்டுச்சு? நல்லா கவனிங்க அன்பான தேவ பிள்ளைகளே. தேவனுக்கு விரோதமாக எழும்பி நிற்கும் போது தேவ சத்தம் அந்த விரோதமான இருந்த மனுஷன்கிட்ட கேட்குது. சாதாரணமா யார்ட்டையும் பேசல. அல்லேலூயா. எப்ப ஆண்டவர் சபையில குமுறார் என்று சொன்னால், சபைக்குள்ள தேவனுக்கு விரோதமாக, தேவ ஊழியர்களுக்கு விரோதமாக, சபைக்கு விரோதமாக நீங்க எழும்பும் போது அங்க என்ன பண்ணுதுங்க? தேவ சத்தம் வெளிப்படுது. அல்லேலூயா. அப்ப தேவ சத்தத்தை முதலாவது தேவ பிள்ளைகள் நம்ம என்ன பண்ணோம்? அறியணும். அல்லேலூயா. தேவனுடைய வெளிப்பாடை பார்க்கறீங்க, தரிசனத்தை பாருங்க, எல்லாம் ஓகே, ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனால் தேவ சத்தம் யார் மூலம்? இப்போ ஒரு தேவ மனித ஊழியக்காரர் சொல்ல, இப்போ சொன்னீங்களே சாட்சி சொல்றீங்களா, அன்னைக்கு எழுதி வச்சு இது பண்ணேன். இன்னைக்கு கூட அந்த ஒரு அருமையான குடும்பம் சொன்னதான், ஐயா நீங்க என்ன சொன்னீங்க, இந்த மாசத்துல எங்களுக்கு இந்த இடத்துல அற்புதம் நடக்குதுன்னு நடக்குது. அது தேவ வார்த்தை எங்களுக்கு என்ன பண்ணுறாரு? கொடுக்குறாரு. அப்போ அந்த வார்த்தையை அவர் கொடுக்குறாருன்னா அவர் எனக்குள்ள காதில் வார்த்தை போடும் இல்லையா? என் சுயமா என்ன பண்ண முடியாது, பேச முடியாது. அப்படி நான் சுயமா பேசணுன்னா அந்த ஆத்மா என்ன பண்ணாது? திரும்ப எங்க வராது? தேவ சமூகத்துக்கு வராது. அப்ப தேவ பேசுகிற சத்தம் சரியாக இருந்தாதான் அவங்களால என்ன பண்ண முடியும்? தேவனையே தேட முடியும். அப்ப அந்த தேவ சத்தத்தை இவன் மட்டும் தான் கேட்டான் என்று பைபிள் சொல்லுது. என்னுடைய கற்பனைக்கு நான் கொஞ்சம் கற்பனை வந்து நல்லா வச்சுங்க. இப்போ அந்த வசனத்தை சொல்றேன், நீங்கள் நல்லா கற்பனை பண்ணுங்க. இல்லையா? என்ன பண்ணுங்க? பைபிள் வச்சு நிறைய கற்பனை பண்ணுங்க. வாசிங்க அடுத்த வசனத்தை முடிச்சிடலாம். பாருங்க, இந்த வசனத்தை கொஞ்சம் குறிப்பிட்ட கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. கீழே விழுறான், வெளிச்சத்தை பார்க்கறான், தேவ சத்தத்தை கேட்கறான். ஆனா தேவன் இவனோட எப்படி பேசிட்டு இல்லையா? வெளிச்சம் நிக்குது, வெளிச்சம் பிரகாசிக்கு. இவங்க வெளிச்சத்தை பார்த்தவங்க மயங்கி கீழே விழுந்து கிடக்குறாங்க. இப்போ கண்ணு தெரியாம இருளா இருக்கிறான். யாரு? எப்படி இருக்கிறான்? கண்ணு தெரியல. ஏன்னா அவனுக்குள்ள என்ன வந்துச்சு? கர்த்தருடைய ஒளி வந்து செதில் மீன் உள்ள குத்தியாச்சு. அப்போ அவனுக்கு கண்ணு தெரியல. ஆனா தேவன் என்ன பண்றாரு? பேசுறாரு. தேவன் சொன்னா, ஏற்கனவே இந்த பாடு நிறைந்த மனிதனுக்கு என்ன செய்ய வேண்டுமோ ஆல்ரெடியா பிக்ஸ் பண்ணி வச்சுட்டு, இப்ப பாருங்க அவனுக்கு கண்ணு தெரியாது, எழுந்து நடக்க முடியாது, எழுந்து போக முடியாது. ஆனாலும் அவன் என்ன பண்றாங்க? தேவன் சொன்ன சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து எழுந்து போகிறதுக்காக முயற்சி. எழுந்து எப்ப நீ கீழ்ப்படிந்து எழுந்து போகிறதுக்காக நீ முயற்சி எடுக்கிறாயோ அப்பதான் நீ அந்த இடத்துக்கு போய் சேரும் போது கர்த்தர் என்ன பண்றாருங்க? ஆசீர்வாதத்தை தொடங்குறாங்க. இங்க நல்லா அந்த செய்திக்கு அடுத்த வசனம் சொல்லுது, அந்த ஒளியின் மகிமை நல்லா கவனிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் எப்படி வந்திருப்பாங்க? குதிரையில் எப்படி வந்திருப்பாங்க? பயங்கரமா வந்திருப்பாங்க. கூட இவங்க இருந்தவங்க என்ன பண்ணிருப்பாங்க? அவனுக்கு பாதுகாப்பா வந்திருப்பாங்க. சரி, ஓகே. எப்படி இருப்பாங்க? இருந்திருப்பாங்க. சவுல பார்த்தோன்னு என்ன பண்ணிருப்பாங்க? ஒரு அதிகாரி நம்ம முன்னாடி போறான்னு எப்படி இருப்பாங்க? வந்திருப்பாங்க. இப்ப அந்த அதிகாரி எப்படி ஆயிட்டு? அந்த அதிகாரி எப்படி ஆயிட்டு? இப்ப அந்த அதிகாரி யார் கூட்டிட்டு போனோம்? மிரட்டிட்டு இருந்தான் இல்லையா? நான் சொல்ற வேலை செய்யணும்னு சொன்னான் பார்த்தீங்களா? இதெல்லாம் நீ செய்யணும்னு சொல்லாம இருந்தான் பார்த்தீங்களா? இப்ப அவனுடைய உதவியை கத்துறாங்க. இல்லையா? சொல்றது புரியுதுங்களா? எப்போ ஒருத்தர் என்ன ஆளுகைன்னு நினைக்கிறானோ, என்னை வந்து அடிமைப்படுத்த நினைக்கிறானோ, அந்த அடிமை இருக்கிற ஆண்டவர் என்ன பண்ண தெரியுமா? அந்த அடிமை கரத்தை பிடிச்சிதான் எனக்கு கத்துறேன். இல்லையா? என்ன ஆண்டவர் என்ன பண்ண விட விட்டு கொடுக்க மாட்டேன். இல்லையா? நீ இவங்களெல்லாம் என்ன பண்ண அடிமைப்படுத்தின. இப்ப யாருடைய கை உனக்கு தேவைப்படுது? இல்லையா? எழுந்து கொஞ்சம் சிரிச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. என்ன சொல்லியிருப்பாங்க? என்னடா சொல்லு, என்னடா பண்ணுவேன், என்ன ஆட்டம், என்ன வச்சுக்கிட்டு இதெல்லாம்
வச்சுட்டே இங்க வா அங்க வானா சொன்னியே, உன் நிலைமைய பார்த்தியா? உன் நிலைமைய பார்த்தியா? நம்ம சொல்லுவோம் இல்லையா, பேசுவோம் பேச மாட்டோம். என்ன வாங்கி பேசுனா பாருப்பா, என்னெல்லாம் பேசுனா பாரு, நம்ம பாரு வாங்கி முடிக்கு செய்யறது இல்லையா? என் பக்கம் உண்மை இருந்தால் என் எதிரி வாய்களை அடக்கக்கூடிய அதிகாரம் எப்ப சொல்ல. நிறைய பேர் சொல்றாங்க எல்லாம் பிரச்சனை வந்து பேசுங்க, நான் பேசவே மாட்டேன். பேசிட்டு கர்த்தர் யுத்தம் செய்ய விடாம நம்ம அமைதியா இருக்கோம். அவர் என்ன சொல்றாரு, நீ சொன்னாரு நான் யுத்தம் பண்ணுவேன். அதை விட்டுட்டு நான் போயிட்டு என்னடா பிள்ளா, என்னடா சண்மதி, என்னடா வர்ஷா, என்னடா தமிழ் நான் பேசணும்னு வச்சுங்க, நீ தாண்டா பேசிட்ட கவலை நீயே பேசி நீயே சண்டை போட்டுக்க நீயே முடிச்சுக்கா, என்கிட்ட தான் பஞ்சாயத்து வராத, திரும்ப என்கிட்ட வந்தா நான் உதைப்பேன்னு அவர் சொல்லுவேன். திரும்ப வந்தா நான் என்ன பண்றாரு, நான் உதைப்பேன். அப்போ என் தேவன் எனக்கு சொன்ன வார்த்தையை நான் சரியாக கடைபிடித்து அவர் யுத்தம் பண்ணுவார் இல்லையா? பழி வாங்குவது யாருக்குன்னு சொன்னாரு? நீ பழி வாங்கன்னு சொன்னாரா? பழி வாங்குவது எனக்குரியதுன்னு சொன்னாரு. அப்ப அவர் செய்ய போறாரு, ஆனா செய்ய வைக்கணும், தேவனை கிரியை செய்ய வைக்கணும். இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைங்க என்ன பண்றீங்க, கிரியை செய்ய வைக்க மாட்டீங்க. நீங்க முந்திரி கட்டை போல முந்திக்கிறீங்க. என்ன பண்றீங்க, முந்திரி கொட்டை போல முந்திரிக்குங்க. அவங்க 2 பேசினா நான் 4 பேசணும், அவங்க 4 பேசினா நான் 16 பேசணும். இதுதான் எனக்கு போட்டியா இருக்குது. நீங்க 1000 பேசுமா, ஒருத்தர் ஒரு வார்த்தை பேசினா இந்த 1000 வார்த்தை இல்லையா? அப்ப அந்த விசுவாசம், அந்த வைராகியம், அதுக்குள்ளதான் தேவ பிள்ளைகள் என்ன பண்ணுங்க, புதுசா நீங்க வளரணும். என்ன வளரணும்? இப்போ இந்த வேலைக்காரங்களுக்கு அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் அதே இல்லையா? நானும் சில டைம் மட்டும் தான் நினைப்பேன். நம்மளாம் பேசுறவங்க என்ன பண்ணுவோம், நான் நினைப்பேன், நீங்களும் நினைக்க மாட்டீங்க. ரொம்ப பண்ணாங்க இல்லையா? நான் என்ன நினைப்பேன் இல்லையா, ஆகா நம்மளோட இப்படிதான் பேசிட்டு போனாங்க, பாத்தியா இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்க, நம்மகிட்டே வந்தான்னு பாரு இல்லையா? அப்படி நினைக்கிறவன் வந்து என்ன தெரியுமா, அவன் சரியான தேவனுடைய பிள்ளை இல்லையா? ஒரு எதிரி திரும்ப நம்ம கிட்ட வந்தானா கர்த்தர் சொல்லுகிறார், நீ இருந்தாதான் அந்த எதிரிக்கு என்ன இருக்குது, விடுதலையே உண்டு. அதுக்குதான் அவன் பேச வச்சேன். எதுக்குங்க? நான் எப்பவும் ஒண்ணு நல்லா சொல்லுவேன், ஒருத்தவங்களை பேச பேசதான் இப்ப இருக்கிறத காட்டின அழகா இல்லையா? எங்க நம்ம ஊழியத்திலும் அப்படிதான், ஜபத்துல அப்படிதான், உங்க வாழ்க்கையில ஆபீஸ்ல ஒருத்தர் ரொம்ப பேசணும்னு வச்சுங்க, அழாதீங்க. என்ன பண்ணாதீங்க, அழாதீங்க இல்லையா? பேசலாம்னு வச்சுக்க, என்ன பேசுறதுக்காக ஆபீஸ்ல ஒருத்தர் கர்த்தரை நியமிச்சிருக்கிறாருன்னா அது என் கர்த்தருக்கு சொல்றேன். யாருங்க சொல்லுங்க இல்லையா? என்ன பேசுறதுக்காக அவர் நியமிச்சிருக்கிறார். யாரு? தேவன் தான் நியமிச்சிருக்கிறாரு இல்லையா? பாருங்க, நான் ஏற்கனவே சொன்னேன், நான் பிரசங்க உங்களுக்கு, சவுலுக்கு கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டது. சவுலுக்கு அதுக்கப்புறம் சவுலுக்கு பொல்லாத ஆவி விடப்பட்டது. யாராவது யாராவது விட்ட? கர்த்தர் தான் விட்டாரு. வேற ஊர்ல இருக்கிறவங்க யாராவது விட்டாங்களா? யாராவது செஞ்சு ஏவி சவுலுக்கு அமிச்சாங்களா? யாரும் அமிச்சாங்க? ஏன் கர்த்தர் அவனுக்கு அமிச்சாரு? கர்த்தர் எதுக்கு அமிச்சாரு இல்லையா? கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுளுடைய இருதயத்தை கலங்கடிச்சல இல்லையா? இப்ப சில பேருடைய இருதயம் கலங்கடிக்குன்னா யார் அமைச்சிருக்கிறார் சொல்லுங்க? கர்த்தர் அமைச்சிருக்கிறார். ஆவி நானுக்குள்ள நீங்க வர கர்த்தர் ஆவி அமைச்சு என்ன பண்றாரு, சில இருதயங்களை கலங்கடிக்கிறார் அல்லையா? ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த பரிசுத்தாவுடைய தன்மை என்ன பண்ணுது, டவுன் ஆகுது. அப்ப டவுன் ஆகும்போது கர்த்தர் என்ன பண்றாரு, இந்த என்ன பண்ணாது, இனிமேட்டு எழும்புறது ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் பொல்லாதாவி விட்டா அந்த பொல்லாதாவிக்கு எந்த ஆவி தேவை? அல்லையா? அந்த பரிசுத்தாவி தான் தாவீது நீதிமான். சொல்லுங்க, ஒரு பொல்லாதாவியை விரட்டக்கூடிய அபிஷேகம் இதெல்லாம் யார் கொடுக்கிறார்? கர்த்தர். யோபை சோதிப்பது கூட பிசாசு சோதிக்கல, கர்த்தர் சொல்லிதான் சோதிக்கப்பட்டார். அப்ப இதெல்லாம் நம்ம பைபிள் அறிஞ்சிட்ட பிறகு எனக்கே ஆண்டவர் பிரச்சனை இருந்துச்சு, எனக்கே ஆண்டவர் இந்த போராட்டம் இருந்துச்சு, என்ன ஆண்டவர் பேசுறாங்க, பேசுறதுமா நல்லது, பேசினா அழகு வாங்கி பாக்கெட்ல போட்டுக்கோ, கொஞ்ச நாள் கழிச்சு அது பணமா மாறப்போகுது, எடுத்து எல்லாருக்கும் கொடுத்துருக்கோம் இல்லையா? நம்ம எப்பொழுதும் பாருங்க, ஒருத்தர் நம்மளை நிந்திக்க ஆரம்பிச்சிட்டாலே கர்த்தர் என்னை அவங்க முன்னாடி உயர்த்துவது இல்லையா? என் சபையில என் ஊழியக்கார் திட்டா கூட என் கர்த்தர் இந்த சபையில என் தலைகளை அவ்வளவுதான். நல்லா நிறைய திட்டுவேன் பிள்ளைகிட்ட, பசங்களாம் ரொம்ப கஷ்டப்படுவேன், ஆனா அதையும் திட்டுவோம், அன்பும் செய்வேன் இல்லையா? ஆனா அந்த பிரசங்கத்துடைய இருக்கிற நேரம் வரைக்கும் இல்லையா? ஏன்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு யார் கீழ்ப்படி, என் பிள்ளைகளே கீழ்ப்படினா கூட வந்தே தான் இல்லையா? எப்படி என் சபையில இருக்கிற பிள்ளைகளை பார்க்கிறோம் அதே தான் என் பிள்ளை இல்லையா? அதனால வந்து தேவனுடைய காரியத்துல எந்த சூழ்நிலை யாருக்காக என்ன பண்ணக்கூடாது,
நம்ம விட்டு கொடுக்கூடாது. அல்லையா? அது பிள்ளையாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, அக்காரம் சரி, இன்னைக்கு ஜெபத்துக்கு புறப்பட்டுனா போய் சேர்ந்தோம். ஜெபம் பண்ற இடத்துக்கு போயிடணும். அதுக்கு சாக்கு போக்கு காரணம் சொல்லக்கூடாது. அல்லையா? அப்படி சொல்லுகிற பிள்ளைங்க தான் கர்த்தர் இல்லை. சரி, நான் முடிச்சிடறேன், நேரம் அதிகமாயிடுச்சு. வாசிங்கப்பா அடுத்தது. பக்தி உள்ளவனோ அநேக குடியிருக்கிற நல்லவன் என்று சாட்சி பெற்றவனுடைய கவனிங்க. இப்ப இந்த சவுளுடைய பிரச்சனை தீர்வு கொடுக்கறதுக்கு யார் தேவைப்படுறா? யார் தேவைப்படுறா? வேதத்தை அறிந்த பரிசுத்தத்தால் நிரப்பப்பட்ட ஒரு நல்லவன். அவனுடைய தேவைக்கு கர்த்தர் அங்கு கொண்டு போயிருக்கிறார். அல்லையா? அப்ப அந்த நல்லவன் என்ன கேட்கிறான்? ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரை என்ன பண்ணான்? இந்த ஜனங்கள் எல்லாம் இது பண்ணான். அல்லையா? இப்போ கெட்டவனாங்கிறது அவனுடைய வாழ்க்கையை கர்த்தர் புதிதாக மாற்றினார். அல்லையா? அவனுடைய வாழ்க்கை புதிதாக மாறின பிறகு அவனால் எண்ணற்ற குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது, எண்ணற்ற சபைகள் உருவாக்கப்பட்டது, பல மிஷினரிகள், பல ஊழியர்களை கர்த்தர் என்ன பண்ணாருங்க? அந்த கெட்டவனால கர்த்தர் நல்லவனாக்கும் போது காட்சி. அப்போ அவன் வாழ்க்கை புதுசாக மாறிச்சா? இப்போ அவன் வாழ்க்கையை மாற்றினா நம்ம வாழ்க்கையை மாற்றப்பட்டாரா? அவன் மாற்ற வைக்கிற இடத்துல யாரை கொண்டு வரணும்? யாரை? அவரை இறங்கி வேலை வச்சுட்டு. இல்லையா? எனக்காக அவர் வேலை செய்யணும்னு சொல்லியிருக்கார். எனக்காக யாவையும் அவர் செய்து முடிக்கணும். அவர் வந்தால் தானே செய்ய முடியும். நான் போய் என்ன செய்ய முடியுமா? அப்போ அவர் என் கூட கொண்டு வந்து என்ன பண்ணான்? செய்யுங்க அப்பா, இன்னைக்கு இந்த வேலையை செய்ய சொல்லுங்க. நான் என்ன உங்கள் வேலை நான் என்ன செய்யணும்? பேச வசாட்ட சொல்லணுமா? பேசு நல்லவருமான்னு சொல்லிட்டு வந்துருக்கேன். அவர் என்ன பண்ணாரு? நீ அங்கே நல்லவன்னு சொன்னியா, இந்த அவன் வீட்டில் ஆகாது. அல்லையா? வர மனுஷனுக்கு முன்னாடி நீ அறிக்கை செய்தால் உன்னை எங்கே கொண்டு போய் சேர்ப்பேன்? பிதாவுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண? உன்னை கனமான வார்த்தை போய் சொல்லப்பா, எனக்காக என் பிள்ளை போய் உழைச்சிருக்கிறான். அல்லையா? அப்போ அவருக்கேற்றபடி நாம் வாழ ஆரம்பிச்சோன்னா நம்முடைய வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும்? புதுசாக மாறும். அல்லையா? ஏன்னா என்னுடைய அனுபவத்தில் ஊழியத்தில் கிட்டத்தட்ட 33 வருஷம் ஊழியம் செய்கிறேன். இந்த நிமிடம் வரைக்கும் எனக்கு கர்த்தர் புதுசாக தான் இல்லையா? ஒரு குறைவு இல்லாமல் எல்லாத்துலையும் என்ன பண்ணுறாருங்க? நிறைவாக தான் வச்சிருக்கிறார். யாருக்கிட்டே போய் கையெழுந்து நிற்க வைக்கல. ஏன்னா எனக்கு சில காரியங்கள் உணர்த்தப்பட்டால் அதை என்ன பண்ண அப்படியே செய்யலாம். காரணம், அவரை நம்பும் பொழுது நம்முடைய ஆதாரம் இல்லையா? இன்னைக்கு தேவைப்பட சபை தேவைகளை கற்றுக் கொடுத்து தான் நம்ம பண்ணியிருக்காரு இங்கே கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா அந்த வைராக்கியம் உள்ள தேவனை குறித்து தான் பேசுகிறோம். இல்லையா? அப்போ நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் மாறமா மாறும். இப்போ யார்கிட்ட பேசுகிறோம்? யார்கிட்ட பேசுகிறோம்? இல்லையா? இப்போ பேச வைக்கணும் இல்லையா? நான் உணரணும் இல்லையா? அப்போ நான் உணரணுன்னா என்ன பண்ணணும்? அப்படி மகிமை பிரசனத்தை முதல்ல என்ன பண்ணணும்? பார்க்கணும். அந்த வெளிச்சத்தை நான் பார்க்கணும். அந்த அனுபவத்துக்குள்ளே வந்தால் தான் உள்ளுக்குள்ளே தீவிரம் பேசுகிற சத்தத்தினால் கேட்க முடியும். கண்களை முடி செபிப்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி இருதயத்தோடு கூட துதிக்கிறோம் அப்பா. இதோ தேவனுடைய சத்தமாக இந்த வீட்டில் துணித்துக் கொண்டிருக்கிற இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த அருமையான இந்த மகிழ்ச்சியான இந்த நாட்களில் உறவுகள், சொந்த பந்தங்கள் அமர்ந்து உடைய வார்த்தைகளை கேட்க கர்த்தர் உதவி செய்து இந்த வார்த்தை கேட்ட இந்த பிள்ளைகளுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். சமாதான கிருபைகள் பெருக கர்த்தர் உதவி செய்கிறோம்.